அனுசரணை வழங்குவோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலி நிறுவ நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அரசாங்கம் நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை. மட்டக்களப்பு கரடியனாறு இந்து மகா வித்தியாலயத்தில் 54 மாணவர்கள் உணவு ஒவ்வாமையால் பாதிப்பு. கிளிநொச்சி சேவை சந்தை வர்த்தகர்கள் இன்று போராட்டம். திருகோணமலை பாட்டாளிபுரம் பாமகள் வித்தியாலய ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு மக்கள் கோரிக்கை. இலங்கையில் முதன்முறையாக வவுனியா விபுலானந்தா கல்லூரியில் இலத்தினரியல் முறையிலான வாக்களிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அரசாங்கம் நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று சபையில் வலியுறுத்தினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இப்போதாவது நியாயத்தை பெற்றுக் கொடுங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நிலையற்கட்டளை 27(2) கீழ் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். රැකියා විරහිත උපාධිධාරීන්ගේ ගැටලුව යළිත් ප්‍රධාන මාතෘකාවක් වී ඇති පසුබිමක පහත සඳහන් ප්‍රශ්න මා යොමු කරන අතර ඒවා සඳහා නිවැරදි පිළිතුරු සහ පැහැදිලි කිරීම රජයෙන් බලාපොරොත්තු වෙමි. வேலையில்லா பிரச்சினைக்கும் கல்வி முறைக்கும் இடையே நிலவும் பொருத்தமற்ற சுழற்சி இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சினையாகவே அமைந்து காணப்படுகின்றன. அரசியலில் கைக்கூலிகளாக மட்டுமே இருக்கும் வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சினை மீண்டும் பிரதான பேசுபொருளாக மாறியுள்ள பின்னணியில் நான் பின்வரும் கேள்விகளை கேட்கிறேன். சரியான பதில்களையும் விளக்கங்களையும் அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். இலவச கல்வியின் கீழ் ஆரம்ப, இடைநிலை மற்றும் உயர்நிலை என ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு மாணவருக்கு அரசாங்கம் ஆண்டுக்கு எவ்வளவு தொகையை செலவழிக்கிறது? இது தொடர்பாக அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வு ஏதையும் மேற்கொண்டுள்ளதா? உயர்தரத்தில் கலை, வணிகம், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய பாடங்களில் பயிலும் மாணவர்கள் தங்கள் பட்டப்படிப்பு முடிவடையும் திகதியில் இருந்து வேலை கிட்டும் வரை எடுக்கும் காலம் தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுத்த ஏதேனும் ஆய்வுகள் உண்டா? அவ்வாறானால் எடுக்கும் காலத்தை தனித்தனியாக குறிப்பிடவும். மேலும் இதுவரை 580 சுதேச மருத்துவ பட்டதாரிகள் தங்கள் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளனர். இவர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்க அரசாங்கம் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கவில்லை. இவர்களுக்குரிய தொழிற்பயிற்சிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேலையற்ற பட்டதாரிகள் எத்தனை பேர் உள்ளனர்? இந்த பட்டதாரிகளில் வெளிவாரி, உள்வாரி, திறந்த மற்றும் தனியார் பல்கலைக்கழக பட்டதாரிகள் எத்தனை பேர் உள்ளனர்? பட்டதாரிகளின் எண்ணிக்கையை அவர்கள் பெற்ற பட்டப்படிப்புக்கு ஏற்ப தனித்தனியாக முன்வைக்க முடியுமா? தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் 72வது பக்கத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் 35,000 பேருக்கு முறையான ஒழுங்கின் கீழ் துரிதமாக வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் எத்தனை பட்டதாரிகளை இந்த ஆண்டு சேர்த்துக் கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது? கலை பட்டதாரிகளில் பெரும்பாலானோர் பட்டப்படிப்புக்கு பிறகு வேலை தேடும் நெருக்கடியில் இருந்து வருவதால் இந்த நிலையை முடிவுக்கு கொண்டுவர இதுவரையில் அரசாங்கம் முன்வைத்துள்ள கல்வி சீர்திருத்த முன்மொழிவுகள் யாவை? தற்போதைய அரசாங்கம் வாக்குறுதி அளித்தபடி இந்த பட்டதாரிகளுக்கு 45 வயது வரம்பை பொருட்படுத்தாமல் போட்டி பரீட்சைகளில் தோற்றுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பிய சந்தர்ப்பத்தில் இதற்கான பதிலை பின்னர் முன்வைப்பதாக ஆளுந்தரப்பினர் தெரிவித்தனர். இதற்கு பதில் வழங்க அரசாங்கம் கால அவகாசம் கேட்பது நியாயமற்றது. ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட உரையில் இந்த 35,000 பேருக்குமான பதில்கள் இருக்க வேண்டும். இதற்கு பதிலளிக்க அரசாங்கம் கால அவகாசம் கேட்டதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு பதிலளிக்காமல் அரசாங்கம் வேண்டுமென்றே புறக்கணிப்பதாக රැකියා විරහිත උපාධිධාරීන්ගේ ගැටලුව යළිත් ප්‍රධාන මාතෘකාවක් වී ඇති පසුබිමක
டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு ஏற்ற வகையில் பாடத்திட்டங்களில் மாற்றத்தை கொண்டுவர வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். ஏற்ற விதத்தில் அமைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. எனவே எமது கலை திட்டத்திலும் பாடத்திட்டத்திலும் கற்க வேண்டிய பாட விடயங்களிலும் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இப்போது சொல்வார்கள், கலை திட்டத்தை கற்றுவிட்டு வருகின்ற மாணவர்கள் ஒன்று உள்ளக ரீதியாக எடுத்தாலும் சரி அல்லது வெளிவாரி பட்டப்படிப்பு என்ற ரீதியாக பார்க்கின்ற போது அந்த கற்பித்து பட்டச் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் இப்போது தெருக்களில் தொழில்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். நான் வருகின்ற போதும் கூட சில பட்டதாரி மாணவர்கள் சொன்னார்கள், சார் நாங்கள் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு பல்லாண்டுகளாக தொழில்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் பல்கலைக்கழகங்கள் தொழில் உலகத்தை ஒரு ஆய்வு செய்து அந்த தொழில் உலகத்தில் என்ன தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை அறிந்து அதற்கேற்ற கல்வியை கொடுத்து பட்டச் சான்றிதழை கொடுக்கின்ற போதுதான் அந்த பட்டச் சான்றிதழை கொண்டு அவர்கள் தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய ஏது நிலை காணப்படும். காணி நிர்வாகம் சார்ந்த துறைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். வங்கி நடைமுறைகள் போன்று வரி செலுத்தும் நடைமுறை டிஜிட்டல் மயமாக்கப்படுவதனால் பொதுமக்கள் தங்களின் கைத்தொலைபேசியில் இருந்தே வரியை செலுத்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி காணி நிர்வாகம் தொடர்பானது இலங்கையில் அரச நிர்வாக துறைகளில் மிகவும் பாதகமான அல்லது தாமதமாக இயங்குகின்ற ஒரு துறை என்றால் அது காணி நிர்வாகம். சில காணி பிரச்சனைகளை தீர்க்க 20 தொடக்கம் 25 வருடங்கள் செல்கின்றது. இதனால் காணி உரிமையாளரின் இறப்புச் சான்றிதழை சமர்ப்பித்து காணி உரிமத்தை பெற்றுக்கொள்ளும் அவல நிலை காணப்படுகிறது. எனவே முன்னுரிமை அடிப்படையில் காணி நிர்வாகம் சார்ந்த துறைகளில் டிஜிட்டல் முறைமையை உடனடியாக நடைமுறைப்படுத்தி விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். தேயிலை கட்டுப்பாட்டு சட்ட திருத்தம் செய்ய உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 1957 ஆண்டின் 51ஆம் இலக்கு தேயிலை கட்டுப்பாட்டு சட்டத்தை திருத்தம் செய்து சட்டமூலத்தை தயாரிக்கின்ற பணிகளை துரிதப்படுத்தி பூர்த்தி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 1957 දරන තේ පාලන පනතට පහ සඳහන් කරුණු ඇතුළත් කරමින් සංශෝධනය කරන්න 2021 ජනවාරි 11 වෙනිදා පැවති අමාත්‍ය මණ්ඩලය අනුමත කළා තියෙනවා. එම සංශෝධන මෙන්න මේවා 1957 ஆண்டின் 51ஆம் இலக்கு தேயிலை கட்டுப்பாட்டு சட்டத்தை திருத்தம் செய்தல், 1957 ஆண்டின் 51ஆம் இலக்கு தேயிலை கட்டுப்பாட்டு சட்டத்திற்கு கீழ்காணும் விடயங்களை உள்ளடக்கி திருத்தங்களை மேற்கொள்வதற்காக 2021 ஜனவரி 11ஆம் திகதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தேயிலை தொழிற்சாலைகளில் உற்பத்தி பணிகளை வகைப்படுத்தி பின்னர் வெளியேற்றப்படும் தேயிலைக்கான மீள் செயலாக்க தேயிலை எனும் பொருள்கோடலை அறிமுகப்படுத்தல் மற்றும் மீள் செயலாக்க தேயிலையை தொடர்ந்து இறுதியான தேயிலை வடிகட்டலின் பின்னர் எஞ்சுகின்ற பகுதி நிராகரிக்கப்பட்ட தேயிலை என பெயரிடல், தேயிலை செயலாக்கத்தில் அவர்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கல் மற்றும் நிர்வகித்தல் உள்ளிட்ட அவர்களுடைய செயற்பாடுகளுடன் தொடர்புடைய சட்ட ஏற்பாடுகளை உள்வாங்கல் சட்டவரைஞரால் தற்போது குறித்த சட்ட திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதற்காக சமகால அமைச்சரவையின் கொள்கை ரீதியான உடன்பாடு பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய பெருந்தோட்டத்துறை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு குறித்த சட்டமூலத்தை தயாரிக்கின்ற பணிகளை துரிதப்படுத்தி பூர்த்தி செய்வதற்கு அமைச்சரவை கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 1957 දරන තේ පාලන පනතට පහ සඳහන් කරුණු ඇතුළත් කරමින් සංශෝධනය කරන්න 2021 ජනවාරි 11 වෙනිදා පැවති අමාත්‍ය මණ්ඩලය අනුමත කළා තියෙනවා. එම සංශෝධන මෙන්න මේවා තේ කර්මාන්ත ශාලාවල නිෂ්පාදන කාර්යයේදී වර්ග කිරීමෙන් අනතුරුව බැහැර කරනු ලබන තේ සඳහා அரச சேவையில் ஆட்சேர்ப்பு செய்ய முறை மீளாய்வு செய்தல் மற்றும் பணிக்குழாமினரை முகாமைத்துவம் செய்வதற்காக நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.
රාජ්‍ය සේවයේ බඳවා ගැනීම ක්‍රියාවලිය සමාලෝචනය කිරීම සහ කාර්ය මණ්ඩලය කළමනාකරණය කිරීම පිණිස පත් කරන ලද කමිටුවේ නිර්දේශ ක්‍රියාත්මක කිරීම. அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்து தேவைகள் முன்னுரிமைகள் மற்றும் நேர அட்டவணையை அடையாளம் கண்டு அது தொடர்பாக தேவையின் அடிப்படையில் கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டிய அளவை அடையாளம் கண்டு அதற்கமைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்காக 2024 டிசம்பர் 30 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவுக்கு அந்தந்த அமைச்சுகளால் அவற்றின் கீழ் காணப்படுகின்ற திணைக்களங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களில் காணப்படுகின்ற பதவி வெற்றிடங்களை பூரணப்படுத்துவதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வேண்டுகோள்களை கருத்தில் கொண்டு குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்காக அந்தந்த அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்காக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. රාජ්‍ය සේවයේ බඳවා ගැනීම ක්‍රියාවලිය සමාලෝචනය කිරීම සහ කාර්ය මණ්ඩලය කළමනාකරණය කිරීම පිණිස පත් කරන ලද කමිටුවේ නිර්දේශ ක්‍රියාත්මක කිරීම. மட்டக்களப்பு கரணியனாறு இந்து மகாவித்தியாலய மாணவர்கள் உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட கரடியனாறு இந்து மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்கும் 54 மாணவர்கள் உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 32 ஆண் மாணவர்களும் 22 பெண் மாணவிகளுமே பாதிக்கப்பட்டுள்ளனர். பாடசாலை சிற்றுண்டிச்சாலையில் காலை உணவு வாங்கி உட்கொண்ட மாணவர்கள் திடீர் சுகவீனமுற்று அவர்கள் கரடியனாறு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். கரடியனாறு பொது வைத்தியசாலையில் மாணவர்களுக்கு முதற்கட்ட சிகிச்சைகள் வழங்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதேவேளை கரடியனாறு இந்து மகாவித்தியாலயத்தில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டமை தொடர்பில் கரடியனாறு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு முறைப்பாட்டிற்கு அமைய பாடசாலை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். பாடசாலைக்கு விரைந்த செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரி உட்பட பொது சுகாதார பரிசோதகர்கள் உணவு மாதிரிகளை பெற்று ஆய்வுகளை மேற்கொண்டனர். மட்டக்களப்பு மேற்கு வலய கல்வி அதிகாரி மற்றும் போலீசாரும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி இன்று யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி இன்று யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என கூறி மக்கள் பேரவைக்கான இயக்கம் நாடளாவிய ரீதியில் கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறது. அதற்கமைய இன்று யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக இலங்கையில் இருக்கின்ற ஒரு மோசமான அடக்குமுறை சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது. தமிழர்கள் மிக மோசமாக இந்த சட்டத்தினூடாக பாதிக்கப்பட்டிருந்தார். நபருக்கு வழங்க வேண்டிய அடிப்படை மனித உரிமைகளை கூட இந்த சட்டம் வழங்குவதில்லை. பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்தவர்கள் ஒரு கையெழுத்தினூடாக 90 நாட்கள் வரை தடுத்து வைத்து அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக எத்தனை வருடம் வேண்டும் என்றாலும் தடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சட்டம் இருக்கின்றது. ஒரு தடுத்து வைத்திருப்பவருக்கான அடிப்படை விடயமாக இருக்கக்கூடிய அவர் தரப்பு நியாயங்களை சொல்ல எந்த விதமான இடமும் இல்லாத ஒரு சட்டமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது. இந்த சட்டத்தில் இதற்கு மேலும் யாரும் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த சட்டத்தை நீக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்ற விடயத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கிளிநொச்சி சேவை சந்தை வர்த்தகர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி சேவை சந்தை வர்த்தகர்கள் தமது கடைகளை மூடி இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரைச்சி பிரதேச சபையின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு வெளியிட்டு போராட்டத்தை நடத்திய வர்த்தகர்கள் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். சேவை சந்தை வர்த்தகர்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யப்படாமை என பல கோரிக்கைகள் வர்த்தகர்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. வியாபாரங்கள் அது பழமாக இருந்த மரக்கறியாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, புலன்வாக புடவையாக இருந்தாலும் சரி, விவரம் எங்களை சந்த வர்த்தகர்களை கணக்கில் எடுத்துக்கொள்வதும் இல்லை. அது ஏனோ தெரியாது. நாங்கள் எல்லாம் வாழ்வாதாரத்துக்கு மிகவும் கேள்விக்குறியாகி இறுதி ஒரு போராட்டமாக கிட்டத்தட்ட இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர இருக்கின்றோம். இன்று இதற்கு தீர்வு வராட்டி நாளையிலிருந்து நாங்கள் ஒரு அடையாளம் உண்ணாவிரதமாக இந்த போராட்டத்தை தொடருவோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட இன்றைய காலமையிலிருந்து நண்பர்கள் 12 மணி
ஆகிவிட்டது. இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ எவருமோ எம்மோடு எடுத்து தொடர்பு கொள்ளாதது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாகும். எங்களை ஒரு ஏமாற்றும் விஷயமாகும். வாழ்வாதாரத்துக்கண்டு கடைகளை கட்டி டெண்டர் என்ற ஒரு கோர்வையில் எங்களை எல்லாம் பேக்காட்டி விட்டார்கள். அதற்காக நாங்கள் இன்றைக்கு எதிர்த்து போராட்டம் செய்தோன்றிருக்கோம். இந்த போராட்டம் எங்கள் கோரிக்கை அவலம் நிறைவேறும் வரை தொடரும் என்பதை சகலருக்கும் அறிவித்துக் கொள்கிறோம். இந்த சந்தையானது நீண்ட காலமாக போரில் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்கள் சென்று கொடுக்கப்பட்டது. மரக்கரையும் மீன் பலவானிகளும் மீதி இடங்கள் வந்து உடனே கவனித்து எளிய வர்த்தகர்கள் கொண்டு ஒதுக்கப்பட்ட இடம் மீனையும் போட்டு கடன்பட்டோம். தற்போது இவை உலகம் இந்தியுடன் கட்டி ஒரு 40 மில்லியன் தொகையை காசோட கட்டி போட்டு இது திட்டம் தவறுகிறார்கள். ஒரு மீன் பெருமாற்றத்தையும் மீனையும் தெரியும். திருகோணமலை பாட்டாளிபுரம் பாமகள் வித்தியாலயத்தில் ஆசிரிய ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. திருகோணமலை மூதூர் வலைக்கல்வி அலுவலக பிரிவில் உள்ள பாட்டாளிபுரம் பாமகள் வித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் இன்று பாடசாலைக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணித்தியாலங்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மூதூர் பாட்டாளிபுரம் பாமகள் வித்தியாலயத்தில் 352 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். இப்பாடசாலை பின்தங்கிய கஷ்ட பிரதேச பாடசாலையாகும். பாடசாலையில் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், சமயம் உள்ளிட்ட பாடங்களுக்கான ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதோடு இது தொடர்பாக கிராம மக்கள் அதிகாரிகளிடம் பல்வேறு தடவைகள் கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் இதுவரை அவை நிறைவேற்றப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. போராட்ட இடத்திற்கு மூதூர் வலய கல்வி அலுவலகத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் தேவதாஸ் ஜெயந்தன் வருகை தந்து போராட்டக்காரர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரதி கல்வி பணிப்பாளரிடம் போராட்டக்காரர்கள் மகஜர் ஒன்றை கையளித்தனர். இது பாட்டாளிபுரம் பாமகள் தமிழ் வித்தியாலயத்திலே மிக நீண்ட காலமாக காணப்படுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் அதனோடு இணைந்த நிர்வாக குறைபாடுகள் காரணமாக இங்கிருக்கின்ற பாடசாலை பிள்ளைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த விஷயத்துக்கு அந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் வலய கல்வி பணிப்பாளர், மாகாண கல்வி பணிப்பாளர் போன்றவுடன் பல காலமாக தெரியப்படுத்தியும் எந்த விதமான தீர்வுகளும் கிடைக்காத நிலையில் இன்றைய தினம் பிரதேச மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றோம். மற்றது விஞ்ஞான பாடத்தை ஆசிரியர் இங்க இருந்தவர், அவரையும் எடுத்து அதுக்கு அந்த வெற்றிடத்துக்கு ஆள் போடல. அப்ப இப்படியே பாடம் இல்லாமல் எங்கிற பிள்ளைகள் ஓயில இருந்து நிலைமைக்கு போறா. இப்படி பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. இது சம்பந்தப்பட்ட அதிகாரி மாதிரி இதுக்குரிய முடிவு எடுக்கணும். என்னுடைய பிள்ளைகளுடைய கல்வி மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது. இதனாலே அவர்கள் இடைவேளைக்கு கொள்கிறார்கள். இளமை திருமணம் நடைபெறுகிறது. இது சம்பந்தமாக எங்களுடைய கல்வி அதிகாரிகள் உட்பட அனைவருக்கு சொல்லிக் கூட இதுவரைக்கும் எவ்விதமான தீர்வுகளும் வழங்கப்படாத நிலையில் இன்றைய நாளிலே பெற்றார்களாக இணைந்து இந்த போராட்டத்தினை, இந்த ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் செய்திருக்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சி யாழ்ப்பாணத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளுக்கும் இலங்கை தமிழரசு கட்சி பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். இங்கே கருத்து வெளியிட்ட M.A. சுமந்திரன் உள்ளூராட்சி சபைகளில் முதல்வர் அல்லது தவிசாளர் யார் என்பதை தேர்தலின் போது அறிவிப்பதில்லை என குறிப்பிட்டுள்ளார். 17 சபைகளிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி இந்த தடவை நிர்வாகத்தை அமைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த தேர்தலில் நாங்கள் போட்டி போடுகிறோம். தேர்தலின் போது தவிசாளர் அல்லது முதல்வர் யார் என்று முதலே அறிவிப்பதில்லை என்று மத்திய செயற்குழு தீர்மானித்திருக்கிறது. ஆகையினாலே தேர்தலுக்கு பின்னர் தான் அது தீர்மானிக்கப்படும். அநேகமாக பல புதியவர்கள் கட்டாயம் நியமிக்கப்படுவார்கள். இலங்கை தமிழரசு கட்சி முல்லைத்தீவு மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை இன்று செலுத்தியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கரித்துறை பெற்ற பொதுக்குடியிருப்பு, மாந்தை கிழக்கு, துணுக்காய் ஆகிய 4 சபைகளிலும் போட்டியிட கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளருமான துரைராஜா ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தினார். இதன்போது தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் அண்டனி ஜெகநாதன், பீட்டர் இளஞ்செழியன், பொதுச்சபை உறுப்பினர்களான ரத்தினம் ஜெகதீசன், கிருஷ்ணபிள்ளை சிவகுரு ஆகியோரும் இணைந்து கொண்டனர். கட்டுப்பணத்தை இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் துணுக்காய், மாந்தை கிழக்கு, கரையுறை பெற்று, புதுக்குடியிருப்பு ஆகிய பிரதேச சபைகளுக்கானது இன்று நாங்கள் உரிய அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளோம். வவுனியா விபுலானந்தா கல்லூரியில் இன்று இடம்பெற்ற மாணவ பாராளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு இலத்திரனியல் முறையில் இடம்பெற்றுள்ளது.
பாடசாலை மட்டத்தில் மாணவ பாராளுமன்ற தேர்தலில் தற்போது இடம்பெற்று வருகிறது. வவுனியா விபுலானந்தா கல்லூரி மாணவன் கபிலசால் அண்மையில் புத்தாக்க போட்டியில் உருவாக்கப்பட்ட தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்ற இலத்திரனியல் முறையிலான வாக்களிப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி வாக்களிப்பு செயற்பாடு இடம்பெற்றது. இந்த இலத்திரனியல் வாக்களிப்பு இயந்திரம் இலங்கையில் முதல் முறையாக ஒரு தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆரம்ப நிகழ்வு வவுனியா உதவி தேர்தல் ஆணையாளர், வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர், பாடசாலை அதிபர், அயல் பாடசாலை அதிபர்கள், கல்வி வலய ஆசிரியர் ஆலோசகர்கள் உட்பட பலர் முன்னிலையில் இடம்பெற்றதுடன் வாக்களிப்பும் இடம்பெற்றது. இந்த புதிய முறை காரணமாக குறுகிய நேரத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டன. வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இன்றைய தினம் மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன இன்றைய தினம் மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். பிரதி அமைச்சர் கள்ளதாவளையில் அமைந்துள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையத்தை பார்வையிட்டு அங்குள்ள குறைநிறைகள் தொடர்பில் வர்த்தகர்களிடம் அப்பகுதி விவசாயிகளிடமும் கேட்டறிந்து கொண்டார். விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தக நடவடிக்கைகளை மேலும் விஸ்தரித்து அப்பகுதி விவசாயிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்குடன் பிரதி அமைச்சரின் விஜயம் அமைந்திருந்தது. இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, மாவட்ட அரசு அதிபர் ஜஸ்டினா முரளிதரன், மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச செயலாளர் உதயஸ்ரீதர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். உலக சந்தையில் இலங்கை தொழில் முனைவோருக்கான இடத்தை எட்டுவதற்கு தேவையான ஆதரவை வழங்குவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கை தொழில் முனைவோர் உலக சந்தையில் தங்கள் பங்கை கைப்பற்றுவதற்கு தேவையான ஆதரவை வழங்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தூதுவர்கள் மற்றும் தொழில் முனைவோரை ஒருங்கிணைக்கும் செயல்முறையின் மூலம் உலக சந்தையில் பிரவேசிப்பதற்கு அரசாங்கம் வலுவான திட்டத்தை கொண்டுள்ளது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற இலங்கை தொழில் முனைவோர் மன்றத்தின் 26வது ஆண்டு விழாவில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். தடைகளால் பூட்டப்பட்ட பொருளாதாரத்திற்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட அளவிலான சுதந்திர இயக்கத்துடன் கூடிய பொருளாதாரத்தை உருவாக்க இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். பொருளாதாரத்தில் சுதந்திரமான இயக்கத்தை உருவாக்குவதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அபிவிருத்தி எட்ட முடியும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் பொருளாதாரத்திற்கு பாரிய அதிர்ச்சியை சந்திக்காத வகையில் தயாரிக்கப்பட்டது என்று கூறினார். மக்களிடம் ஒவ்வொரு ரூபாயும் கடவுளின் பணியாக கருதி பயன்படுத்தப்படுவதை தனது அரசாங்கம் உறுதி செய்வதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மேலும் தற்போதைய அரசாங்கம் முதலீட்டாளர்களுக்கு கணிசமான அளவு பொருளாதார ஸ்திரத்தன்மையை வழங்க ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி இலங்கைக்குள் மட்டுமல்ல சர்வதேச சந்தையிலும் இளம் தொழில் முனைவோருக்கு தேவையான பலத்தை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் முடிவில் அழிவுக்குமான அரசியல் மீண்டும் ஏற்படாது என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ராஜதந்திரிகள் மற்றும் இளம் தொழில் முனைவோர் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் மீதான துஷ்பிரயோகம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கை என்னவென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் இன்று விசேட கூற்றை முன்வைத்து அவர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். අනුරාධපුර ශික්ෂණ රෝහලේ රෝහල් පරිශ්‍රය තුළ වෛද්‍යවරියක් බරපතල හිංසනයට ලක් වෙලා තිබෙනවා. මේක සිද්ධ වෙලා තිබෙන්නේ ඊයේ දිනේදී ඇමතුම් රාජකාරී කටයුතු සිදු කරන අතරතුර. ඒ කියන්නේ on-call duty රාජකාරී කරන අවස්ථාවේ அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை வளாகத்தில் நேற்றிரவு பெண் வைத்தியர் ஒருவர் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகியுள்ளார். வெளிநபர் ஒருவர் கத்திமுனையில் வைத்தியரை அச்சுறுத்தி கயிற்றினால் கட்டப்பட்டு தொலைத்தொடர்பு அறைக்குள்ளேயே மிகவும் மோசமான முறையில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியுள்ளார். எமது நாட்டின் வைத்தியசாலை வரலாற்றில் எவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக நாங்கள் அண்மைக்காலம் வரை கேள்விப்பட்டதில்லை. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை அதிகளவான மக்கள் நடமாடும் இடம். நாட்டில் இருக்கும் பெரிய வைத்தியசாலை. கடமையில் இருக்கும் போதே குறித்த
வைத்தியர் இந்த சம்பவத்துக்கு ஆளாகியிருப்பது பாரிய பிரச்சினையாகும். இந்த சம்பவத்தின் மூலம் நாட்டில் வைத்தியசாலை வளாகத்தில் பெண் வைத்தியர்களின் பாதுகாப்பு தொடர்பில் பாரிய பிரச்சினை எழுகின்றது. அரசாங்கம் இது தொடர்பில் எடுக்கப் போகும் நடவடிக்கை என்னவென நான் கேட்கிறேன். இதேவேளை சஜித் பிரேமதாசவின் கேள்விக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பதில் வழங்கினார். අනුරාධපුරේ රෝහලේ වෛද්‍යවරියකට බරපතල ලිංගික බලහත්කාරකමක් සිදු කිරීම සම්බන්ධයෙන් කාරණාවක් මේ සම්බන්ධයෙන් පොලිසිය වහම මැදිහත් වෙලා පරීක්ෂණ කටයුතු ආරම්භ කරලා තියෙනවා. මේ විමර්ශන දිගින් දිගටම සිදු කරමින් පවතිනවා. இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட நபர் யார் என்பதை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். அவர் ராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர். அவர் தற்போது தங்கியுள்ள இடத்தை போலீசார் அறிந்துள்ளார்கள். இந்த விடயம் தொடர்பில் 5 போலீஸ் குழுக்கள் தீவிர புதிய கடற்றொழில் சட்டமூலத்திற்கான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் வழங்குங்கள் என அமைச்சர் சந்திரசேகர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் தொடர்பில் முன்மொழியப்பட்டுள்ள புதிய சட்டமூலத்திற்கான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் வழங்குமாறு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் என்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த காலத்தை போலில்லாது மீனவர்களுக்கான புதிய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்ற காலம். அதே போன்று எங்களுடைய செயற்பாடுகளுக்கு மீனவர்களுடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருக்கின்றது. அந்த வகையில் கடந்த ஜனாதிபதி பொது தேர்தலின் போதும் கூட இலங்கையில் வாழுகின்ற மீனவர்கள் மத்தியில் பெருவாரியான செல்வாக்கினை பெற்ற ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி விளங்குகிறது. அப்ப அந்த வகையில் எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மீனவர்களுடைய வாழ்க்கையையும் மீனவர்களுடைய நடைமுறைகளையும் ஒரு புதிய கோணத்தில் கொண்டு செல்வதற்கான தேவை இருக்குது. அப்ப அந்த தேவையின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த எங்களுடைய மீனவர்களுக்கு கடல் தொழிலாளர்களுக்கு வழிகாட்டுவதற்கு புதியதொரு சட்டம் தேவைப்படுகிறது, புதிய சட்டங்கள் தேவைப்படுகிறது. அப்ப இந்த சட்டங்கள் தொடர்பாக கடந்த பல வருடங்களாக இந்த சட்டங்கள் திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு, மாற்றங்கள் செய்வதற்கு அல்லது புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கான உரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அப்ப அந்த உரையாடல்களின் மூலமாக கடந்த காலத்தில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, சர்வதேச நிறுவனங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று இந்த துறை சார்ந்த பல்துறைகளையும் சார்ந்த நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று கடந்த காலத்தில் அவர்களுடைய பாரிய பங்களிப்போடு இப்பொழுது இந்த புதிய சட்ட மூலம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. இதற்கு பல வெளிநாட்டு அமைப்புகளுடைய உதவி கிடைத்திருக்கின்றது. பல உள்நாட்டு வெளிநாட்டு அல்லது சம்பந்தமாக இந்த துறை சம்பந்தமாக நிபுணத்துவமுடையவர்களுடைய ஆதரவு கிடைத்திருக்கின்றது, அவர்களுடைய பங்களிப்பு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த சட்டமூல சம்பந்தமாக நாங்களும் இது சம்பந்தமாக நல்ல முறையில் தேடி பார்த்தோம். அதில் பல்வேறு குறைபாடுகளை நாங்கள் இனம் கண்டு கொள்வதற்கு எங்களால் முடியுமா இருந்தது. நாங்கள் பார்க்கின்றோம், அதாவது இந்த குறைபாடுகள் இருப்பதன் காரணமாக இவைகள் எல்லாத்தையும் முற்றாக அகற்றிவிட வேண்டும் என்பது அல்ல. ஏனென்றால் இந்த சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டிருப்பது உங்களுடைய மக்களுடைய பணத்தை, மக்களுடைய பணம் இதற்காக விரயமாக இருக்கின்றது, வரி இதற்காக விரயமாக இருக்கின்றது. அதனால் நாங்கள் கடந்த காலங்களில் இது தொடர்பாக ஆராய்ந்து பார்ப்பதற்கு கேபினட் உபக்குழு ஒன்றினை அமைத்திருக்கின்றோம். யாழில் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் கற்கை நிறையை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபையின் யாழ் மாவட்டத்தில் உள்ள கற்கை நிலையங்களில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு தேசிய தொழிற்தகமை சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினர்களாக இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் தலைவர் விஜித வீரதுங்க, வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எல். இளங்கோவன், மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எம். பிரதீபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
யாழ் மாவட்டத்தில் உள்ள இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபையின் பயிற்சி நிலையங்களில் பயிற்சி நெறியை பூர்த்தி செய்த 190 மாணவர்களுக்கு இன்றைய தினம் சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன. வடக்கு மாகாண ஆளுநர் மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். இதன்போது ஆளுநருக்கு நினைவு சின்னம் வழங்கப்பட்டது. நிகழ்வில் இலங்கை தொழில் பயிற்சி கற்கை நிலைய மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். காண்பதற்கு கல்வி அறிவோடு மட்டும் நின்றுவிட முடியாது. தங்களுடைய தொழில் அகமையை வெளிப்படுத்துவதன் மூலம் அந்த தொழில் படையிலே சிறப்பான முறையிலே இணைந்து கொள்வதற்கு அது வழி சமைக்கும். அந்த வகையிலே இவர்கள் இன்று பெற்றுக்கொண்ட இந்த எம்பிக்கு சான்றிதழ் என்பது எங்களுடைய நாட்டுக்குள்ளே மட்டுமல்ல, சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழாக காணப்படுகிறது. அந்த வகையிலே நீங்கள் பெருமைப்பட வேண்டியவர்கள். நீங்கள் இன்று பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த எம்பிக்கு சான்றிதழ் என்பது தேசிய ரீதியிலே மட்டுமல்ல, சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழை பெற்றுக்கொள்வது உண்மையிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு வரப்பிரசாதமாகும். நீங்கள் இந்த சான்றிதழை பெற்றுக்கொண்டதன் மூலம் உங்களுடைய அறிவை வளர்த்திருக்கின்றீர்கள், திறனை வளர்த்திருக்கிறீர்கள். மூன்றாவது மிக முக்கியமான விடயம் இந்த மனப்பாங்கு. ஏனென்றால் நீங்கள் தொழில்துறை சார்ந்து நீங்கள் செல்லுகின்ற இடங்களிலே உங்களுடைய அந்த மனப்பாங்கு சரியாக இருக்கின்ற போதுதான் அந்த நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளோடு ஒத்துப்போகக்கூடிய தன்மையாக நீங்கள் செயல்பட முடியும். ஆகவே ஒவ்வொரு நிறுவனமும் நீங்கள் வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்ளுகின்ற தனியார் நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள், குறிப்பாக நீங்கள் தனியார் நிறுவனங்களை நீங்கள் பார்க்கின்ற போது அங்கே அவர்களுடைய அந்த தொழில் தன்மைக்கு ஏற்ற வகையிலே உங்களுடைய மனப்பாங்கை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு மனப்பாங்கை வளர்த்துக் கொள்கின்ற போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய நிலையிலே, உங்களுடைய அந்த கடமையிலே தொடர்ந்து உயர்வான தரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். டான் கல்வி தொலைக்காட்சியின் அனுசரணையில் கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான தமிழ் மொழி பாட செயலமர்வு இன்று கிளிநொச்சி பூனகிரியில் நடைபெற்றது. பரீட்சையை மகிழ்ச்சிகரமாக எதிர்கொள்வோம் என்ற துணைப்பொருளில் டான் கல்வி தொலைக்காட்சியின் அனுசரணையில் வெண்கரம் அமைப்பினால் நடாத்தப்பட்ட கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சை தோற்றவுள்ள மாணவர்களுக்கான தமிழ் மொழி பாட செயலமர்வு கிளிநொச்சி பூனகிரியில் நடைபெற்றது. வலைப்பாடு ஜெகமீட்பர் சனசமூக நிலையத்தினரின் ஒழுங்கமைப்பில் பூனகிரி பிரதேசத்தில் அமைந்துள்ள கிராஞ்சி அரசினர் தமிழ் கிழவன் பாடசாலை, வலைப்பாடு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கிழவன் பாடசாலை, வேரவில் இந்து மகாவித்தியாலயம் ஆகிய பாடசாலை மாணவர்களுக்கான பரீட்சை வழிகாட்டலும் செயலமர்வும் வேரவில் இந்து மகாவித்தியாலயத்தில் நடைபெற்றது. வேரவில் இந்து மகாவித்தியாலய அதிபர் பிரபாகரன் தலைமையில் ஆரம்பமான இந்த நிகழ்வில் வெண்கரம் அமைப்பின் பிரதான செயற்பாட்டாளர் கோமகன், வலைப்பாடு புனித அன்னம்மாள் ஆலய பங்கு தந்தை இரோனியஸ், வலைப்பாடு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கிழவன் பாடசாலை உபாதிபர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வளவாளராக வெண்கரம் அமைப்பின் செயற்பாட்டாளர்களான வடமாகாண முன்னாள் உதவி கல்வி பணிப்பாளர் கௌரி முகுந்தன், சேவைக்கால ஆசிரியர் ஆலோசகர் சண்முகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான வழிகாட்டல் செயற்பாட்டில் ஈடுபட்டனர். திருகோணமலை கிண்ணியாவில் இஸ்லாமிய பாரம்பரிய கலைகளின் 3 நூல்களின் அறிமுக நிகழ்வு நடைபெற்றது. திருகோணமலை கிண்ணியா எழுத்தாளர்களால் தொகுக்கப்பட்ட இஸ்லாமிய பாரம்பரிய கலைகளின் 3 நூல்களின் அறிமுக நிகழ்வு இன்று கிண்ணியா பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கிண்ணியா பிரதேச செயலாளர் HS முகமது கனி தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் மற்றும் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் என்பன இணைந்து வெளியீடு செய்துள்ள வஹீர்வைத் பாரம்பரியம், களிக்கம்பு மற்றும் ஹலிதா ஆகிய 3 நூல்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்கள பணிப்பாளர் சரவணமுத்து நவநீதனும், விசேட அதிதியாக கிழக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்கள திட்டமிடல் பணிப்பாளர் ACM முசில் ஆகியோரும் கலந்து கொண்டனர். தொடர்வது விளையாட்டுச் செய்தி.
யாழ்ப்பாணம் செட்டித்தெரு மெதனிஸ்த மிஷன் தமிழ் கிழவன் பாடசாலையின் செயற்பாட்டு மகிழ்வோம் திறனாய்வு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் செட்டித்திரு மெதரிஸ்த மிஷன் தமிழ் கல்வன் பாடசாலையின் செயற்பட்டு மகிழ்வும் திறனாய்வு நிகழ்வு நேற்று பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்றது. பாடசாலை முதல்வர் கந்தசாமி சசிகரன் தலைமையில் நிகழ்வுகள் நடைபெற்றது. நிகழ்வில் பிரதம விருந்தினராக கல்வி நிர்வாக பிரதி கல்வி பணிப்பாளர் ஆயவன் கலந்து கொண்டார். இதன்போது விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டு அணிவகுப்பு நிகழ்வுகளுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. தொடர்ந்து விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில்களும் கேடயங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. போட்டியின் முடிவில் ஔவையார் இல்லம் முதலிடத்தையும் திருவள்ளுவர் இல்லம் 2ஆம் இடத்தையும் பாரதியார் இல்லம் 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டன. இந்நிகழ்வில் அயற்பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியை எதிர்பாருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.